சீன அதிபர் ஜீயின் வருகை மகத்தான வெற்றி, ஒருமித்த கருத்துகள் எட்டப்பட்டன. ரயில் தொழில்துறையை மேம்படுத்த மலேசியா சீனாவுடன் கைகோர்ப்பு, திறன் பரிமாற்ற தளமாக அமையும். பயன்பாட்டு முறை குறித்து சிறப்பு வழிகாட்டி கருத்தரங்கு இன்னும் 2 வாரங்களில் நடத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சூர்யா சம்பத். ராந்தாவ் பஞ்சாங் சுங்கை கோலோக் இடையில் 2ஆம் பாலத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. மலேசிய தாய்லாந்து எல்லையை கடப்பதற்கு மேலும் ஒரு வழித்தட கட்டுமானம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் குறிப்பிட்டார். அதன் வழி 2 நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு வலுப்பெறும் என்றார் அவர். பாங்காக்கில் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அந்த ஒப்பந்தத்தில் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் அவரது தாய்லாந்து சகா பெத்தோங்தான் ஷினாவாட்டும் கையெழுத்திட்டனர். இந்நிலையில் ராந்தாவ் பஞ்சாங் சுங்கை கோலோக் பகுதிகளை இணைக்கும் முதல் பாலத்தை சீரமைக்கும் மேம்படுத்தும் உடன்படிக்கையில் பொதுப்பணி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கியும் தாய்லாந்து போக்குவரத்து அமைச்சர் சூர்யா ஜுவாங்ருங் ருவாங்கிட்டும் கையொப்பமிட்டனர். 4,05,40,000 ரிங்கிட் செலவில் தொடங்கவிருக்கும் அந்த பால கட்டுமானம் 2028 வாக்கில் நிறைவடையும் என டத்தோ ஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய பயணம் 2 நாடுகளுக்கு இடையிலான சுமூகமான நட்புறவின் வெளிப்பாடாகும். சவால் மிகுந்த சூழ்நிலைகளிலும் உதவிக்கரம் நீட்டும் நட்பு நாடாக சீனா உள்ளதை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சுட்டினார். சீனாவுடனான நீண்டகால நட்புறவை மேலும் தொடர மலேசியா எண்ணம் கொண்டுள்ளது. மேலும் நாகரிகம் மற்றும் மாந்தநேய பண்புகளுக்கு குரல் கொடுக்கும் ஜீயின் தலைமைத்துவத்திற்கு பிரதமர் தமது பாராட்டுகளை ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த செவ்வாய்க்கிழமை மலேசியாவுக்கு வருகை அளித்தார். இதனிடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் 3 நாட்கள் தொடர்ந்த அந்த பயணம் நிறைவை எட்டியது. பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசானும் அவரை வழி அனுப்பி வைத்தனர். காலை 10:04 மணிக்கு சைனா ஏர் விமானத்தின் மூலம் ஜி கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டார். இன்று தொடங்கி அவர் கம்போடியாவுக்கு அலுவல் பயணத்தை மேற்கொள்கிறார். நாட்டின் ரயில் தொழில்துறையை வலுப்படுத்த மலேசியாவும் சீனாவும் இசைந்தன. அதன் தொடர்பில் முழு ஒத்துழைப்பை நல்க 2 நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். ரயில் தொழில்துறை மேம்பாடு, சிறந்த நடைமுறைகளின் பகிர்வு, கூட்டு திட்ட செயலாக்கம் ஆகியவை இந்த முன்னெடுப்பில் அடங்கும். அதேவேளை நாட்டின் போக்குவரத்தை வலுப்படுத்தும் அமைச்சின் இலக்கிற்கு ஏற்ப இந்த முன்னெடுப்பு அமைந்துள்ளதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். இதன் வழி மேற்கொள்ளப்படும் பயிற்சி திட்டங்கள், மாநாடு உட்பட அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்களின் பரிமாற்றம் ஒரு சிறந்த புரிந்துணர்வுக்கு வழிகோலும். தொழில்நுட்ப பரிமாற்றத்துக்கும் இது ஒரு தளமாக அமைவதோடு முதலீடு மற்றும் ரயில் சேவைகள் திறன்பட இயங்க இது வகை செய்யும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கோடி காட்டினார். மலேசிய போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்கும் மலேசியாவுக்கான சீன தூதர் அவுயாங் யூஜிங்கும் அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இலக்கவியல் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் விளம்பரப்படுத்தவும் மலேசியாவும் சீனாவும் இணக்கம் தெரிவித்துள்ளன. அதேவேளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் 2 நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மலேசியாவுக்கும் சீன தேசிய மேம்பாட்டு புதுமை ஆணையத்திற்கும் இடையே நேற்று கருத்திணக்க உடன்படிக்கை கையெழுத்தானதை அடுத்து
கோலாலம்பூரும் பெய்ஜிங்கும் அந்த கடப்பாட்டை தெரிவித்துள்ளன. அந்த உடன்படிக்கையின் வாயிலாக இலக்கவியல், பொருளாதாரம் உள்ளிட்ட மேலும் சில முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அணுக்கப்படுத்த உள்ளன. கொள்கை மற்றும் விதி ஒருங்கிணைப்பு, தொழில்துறை இலக்கவியல் உருமாற்றம், இலக்கவியல் தொழில்நுட்ப புத்தாக்கம், படைப்பாற்றல் மேம்பாடு ஆகியன அதில் அடங்கும். மேலும் இலக்கவியல் பொருளாதாரம் மீதான கூட்டு பணிக்குழு ஒன்றும் நிறுவப்படும். அதில் சீன தேசிய தரவு நிர்வாக நிகராளிகளும் மலேசிய இலக்கவியல் அமைச்சின் பிரதிநிதிகளும் அங்கம் வகிப்பர். இந்நிலையில் AI தொடர்பான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நுட்ப பரிமாற்ற திட்டங்களும் AI உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் கூட்டு ஒத்துழைப்பும் மேற்கொள்ளப்படும். உள்நாட்டு நாளேட்டில் வெளியிடப்பட்ட முழுமை பெறாத தேசிய கொடி பட விவகாரம், சின்ஷியூ நாளேட்டின் தலைமை செய்தி ஆசிரியரும் துணை தலைமை செய்தி ஆசிரியரும் அது குறித்து விளக்கம் அளிக்க விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையக வகைப்படுத்தப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் பிற்பகல் 1 மணிக்கு அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்தார். பிறைநிலவு இல்லாது அச்சேற்றப்பட்ட ஜலோர் கமிலாங் படத்தை சரிபார்க்கும் பொறுப்பை அந்த உள்நாட்டு நாளேட்டின் தலைமை செய்தியாளர் கொண்டிருப்பது முதற்கட்ட புலனாய்வில் தெரிய வந்தது. அந்த பட வடிவமைப்பை உறுதி செய்வது துணை தலைமை செய்தி ஆசிரியர் பொறுப்பு வரம்புக்கு உட்பட்டது. வெளியிடப்பட்ட முழுமை பெறாத தேசிய கொடியின் படம் தொடர்பில் 13 போலீஸ் புகார்கள் இதுகாரும் பெறப்பட்டதாக தான் ஸ்ரீ ரசாருடின் தகவல் அளித்தார். 1963 சின்ன பெயர்கள் சட்டம், 1984 அச்சு எந்திர பதிப்பு சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த விவகாரம் ஆராயப்படுகிறது. ஜலோர் கமிலாங் பயன்பாட்டு முறை குறித்து ஊடகங்களுக்கும் குழும தொடர்பு பிரிவுகளுக்கும் விளக்கம் அளிக்க சிறப்பு வழிகாட்டி கருத்தரங்கு நடத்தப்படும். இன்னும் 2 வாரங்களில் துன் அப்துல் ரசாக் ஒலிபரப்பு தகவல் கழகம் இப்தாரில் அது நடைபெறும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். தேசிய கொடி பயன்பாடு, காட்சிப்படுத்தும் முறைமை குறித்த சிறப்பு வழிகாட்டி கருத்தரங்கை ஏற்பாடு செய்ய தமது தரப்பு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். ஊடகத்தினருக்கும் குழும தொடர்பு பிரிவினருக்கும் அது ஏற்பாடு செய்யப்படுகிறது. உள்நாட்டு நாளேடு ஒன்றில் தேசிய கொடி தவறாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட விவகாரம் குறித்து கருத்துரைத்த அவர், தாமும் தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங்கும் அதன் மேலாண்மை தரப்பை சந்தித்ததாக கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை சீன நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் மலேசிய வருகையை ஒட்டி அந்த நாளேட்டில் வெளியிடப்பட்ட மலேசிய கொடியின் படம் முழுமை பெற்றிருக்காதது தொடர்பில் சர்ச்சை எழுந்தது. உள்துறை அமைச்சு, தேசிய போலீஸ் படை, தொடர்பு பல்லூடக ஆணையம் ஆகிய தரப்புகள் அது குறித்த விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக டத்தோ ஃபாமி விளக்கமளித்தார். இதற்கிடையில் சீரமைப்பு, பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பணிகள் நிறைவுற்றவுடன் கோலாலம்பூர் கோபுரம் மீண்டும் மக்களுக்கு திறக்கப்படும் என மதானி அரசின் பேச்சாளருமான டத்தோ ஃபாமி தெரிவித்தார். உண்மை நிலவரத்தை கண்டறிய தொடர்பு அமைச்சின் பணிக்குழு அங்கு நேரில் சென்றது. அதிகமான அடுக்களை தளவாடங்களும் சுழல் கோபுர உணவகச் சூழலும் மனநிறைவளிக்கும் வகையில் இல்லாதது அந்த பணிக்குழு எடுத்த படங்கள், காட்சி பதிவுகள் வழி தெரிய வந்ததாக அவர் கூறினார். ஒதுக்கீட்டை வழங்குவதில் எந்த ஒரு மாநிலத்தையும் மதானி அரசு புறக்கணித்ததில்லை. எதிர்க்கட்சி வசமுள்ள மாநிலங்களிலும் கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதை தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் சுட்டினார். மக்களின் தேவையறிந்து ஒருமைப்பாட்டு அரசு இயங்குவதாக அவர் சொன்னார். ஆதலால் ஒதுக்கீட்டை வழங்குவதில் மத்திய அரசாங்கம் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதில்லை. முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு தெலங்கானா மாநில அரசாங்கத்திற்கு 200 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. அதற்கு முந்தைய ஆண்டில் அவ்வெண்ணிக்கை 157 கோடி ரிங்கிட்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது என்றார் அவர். இந்நிலையில் 6 ஊடகவியலாளர்களுக்கு தபோங்காசே அட் ஹவானா நிதியத்தின் கீழ் உதவிகள் நல்கப்பட்டன. நிதிச்சுமை மற்றும் சுகாதார நிலைகளில் அவர்கள் 6 பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். அந்த உதவியை பெற்றவர்களில் மீடியா பிரீமாவின் முன்னாள் செய்தியாளர்களான 57 வயது ஐடில் அப்துல் கஃபாரும் 58 வயது மஸ்லின் நோர்டினும் அடங்குவர். அவர்கள் இருவரை தவிர்த்து கராங்கிராஃப் முன்னாள் நிருபர் 60 வயது ஜைலானி அஹ்மத், த வைப்ஸ் முன்னாள் செய்தியாளர்
50 வயது முகமது ஷாரி முகமது தம்பின், மலேசியா கெசட்டை சார்ந்த ஒலிபரப்பு ஊடகவியலாளர் 33 வயது நுராயுனி ஜோஹாரி, பர்னாமாவின் நுட்ப தயாரிப்பாளர் 54 வயது நூர் அசீசி அப்துல் காசிம் ஆகியோர் உதவிகள் பெற்றவர்களில் அடங்குவர். அங்காசபுரியில் 2025 தொடர்பு அமைச்சின் நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் ஊடே அந்நிகழ்ச்சியும் அரங்கேறியது. 2023 ஏப்ரலில் அறிமுகம் கண்ட தபோங் காசே அட் ஹவானா நிதியத்தின் கீழ் நாடு முழுவதும் இருந்து இதுவரையில் 366 ஊடகவியலாளர்கள் பலனடைந்துள்ளனர். ஆசியான் உச்சநிலை கூட்டம் நடைபெறும் போது இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலையும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையும் செயல்படுத்துவது மீதான பரிந்துரை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். மக்களின், குறிப்பாக கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயாவில் இருப்போரின் பணிகளை எளிதாக்கும் பொருட்டு அந்த பரிந்துரை முன்வைக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் விளக்கினார். மலேசியா தலைமையேற்கும் 2025 ஆசியான் உச்சநிலை கூட்டம் அடுத்த மாதமும் வரும் அக்டோபரிலும் நடைபெறவிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கில்லான் பள்ளத்தாக்கிலும் கோலாலம்பூரிலும் வசிப்பவர்கள் போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாக நேரிடும். மலேசியாவுக்கான சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் வருகையின் போது தலைநகரை சுற்றி சில முதன்மை நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. அதனால் கோலாலம்பூரிலும் புத்ராஜயாவிலும் வசிக்கும் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். அதனை கருத்தில் கொண்டு ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் போது குறிப்பிட்ட துறைகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையும் பள்ளிகள் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலையும் மேற்கொள்வது மீதான பரிந்துரையை தாம் அமைச்சரவையில் முன்வைக்கவிருப்பதாக டத்தோஸ்ரீ முகமது ஹசான் குறிப்பிட்டார். அது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களையும் குறைக்கும் என்றார் அவர். இவ்வேளையில் மலேசியாவுக்கான சீன அதிபர் ஜியின் வருகை மகத்தான வெற்றி கண்டுள்ளது. பல்வேறு துறைகள் விவகாரங்கள் பற்றி சிறந்த முறையில் விவாதிக்கப்பட்டு நல்ல முடிவுகள் எட்டப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். இரு நாட்டிற்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது மலேசிய சீன இருவழி உறவு, ஆசியான் சீனா இடையிலான உறவு, அண்மை நிலவரங்கள், புவிசார் அரசியல் பொருளாதார நிலவரம் முதலியவை முதன்மை வகித்தன. அவற்றில் பலவற்றில் ஒருமித்த கருத்துகள் எட்டப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தலைநகரில் அனுமதியின்றி செயல்படும் அங்காடி கடைகளை அகற்றுவதற்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றத்துக்கு 4 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா தெரிவித்தார். நீடித்த வணிக முயற்சி அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. கோலாலம்பூர் மாநகரில் குறு வர்த்தக முறைமை நியாயமாகவும் வரையறுக்கப்பட்ட தெளிவான விதிமுறைகளின் படியும் இருப்பதை உறுதி செய்ய இது அவசியம். அங்காடி கடைக்காரர்களுக்கு வியாபாரம் செய்ய இடம் வழங்கப்பட்டிருப்பினும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பொருத்தமான வாணிகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது உட்பட மொத்த வர்த்தக சூழலை DBKL மதிப்பிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதனிடையே அனுமதியின்றி செயல்படும் குறு வியாபாரிகள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முன்வந்து முறையாக அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலேஹா கேட்டுக்கொண்டார். கூனிங் இடைத்தேர்தல் பரப்புரை சீராக நடைபெறுகிறது. அதனை அமானா தலைவர் டத்தோஸ்ரீ முகமது சாபு உறுதி செய்தார். அமானா பணிக்குழு அந்த பரப்புரையை தன்னார்வ முறையில் நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அமானா பணிக்குழு தன்னார்வ பணிக்கான சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளது. ஆதலால் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்நோக்கவில்லை என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சருமான டத்தோஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். மேலும் அயர்குனிங் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள தேசிய முன்னணி உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விதை நெல்லின் விலை தொடர்ந்து கண்காணிக்கப்படும். நியாயமான அதேவேளை விவசாயிகளுக்கு சுமையை ஏற்படுத்தாத விலையில் அவை விற்கப்படுவது உறுதி செய்யப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். நாட்டின் உணவு கையிருப்பை உறுதி செய்யவும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது.
தற்போது 20 கிலோகிராமை உட்படுத்திய ஒரு மூட்டை நெல் விதை விலை 2 ரிங்கிட் குறைக்கப்பட்டுள்ளது. ஆயினும் இது விவசாயிகளின் மொத்த செலவினத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. விதை நெல்லின் விலை மீண்டும் ஆராயப்படும் என டத்தோ ஸ்ரீ முகமது சபு கூறினார். 2024 SPM தேர்வு முடிவுகள் அடுத்த வாரம் 24ஆம் தேதி வெளியிடப்படும். தேர்வு எழுதிய 4,02,956 மாணவர்கள் தத்தம் பள்ளிகளில் அந்த முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என மலேசிய கல்வி அமைச்சு தகவல் வெளியிட்டது. தனிப்பட்ட முறையில் SPM தேர்வை எழுதியவர்களின் முடிவுகள் அதே நாளன்று அஞ்சலில் அனுப்பி வைக்கப்படும். அல்லது அந்த மாணவர்கள் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில கல்வித்துறையிடம் அழைத்து தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை தேர்வெழுதியவர்கள் myresultspm.moe.gov.my எனும் அகப்பக்கத்தின் வாயிலாகவும் காலை 10 மணி தொடங்கி மாலை 6 மணி வரையில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். குறுஞ்செய்தி SMS மூலமாகவும் மாணவர்கள் தங்களது SPM முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என கல்வி அமைச்சு அறிவித்தது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தும் முனைப்பாக அமையவிருக்கிறது. வாசிப்பை நேசிப்போம் நித்திரை கதைகள் திட்டம் மலேசிய முன்னாள் தமிழ்ப்பள்ளி மாணவர் சங்கமும் ஜலான் சொராஸ் முன்னாள் தமிழ்ப்பள்ளி மாணவர் சங்கமும் இணைந்து அந்த திட்டத்தை அறிமுகம் செய்தன. மலேசியாவில் உள்ள 530 தமிழ் பள்ளிகளும் குறிப்பிட்ட திட்டத்தின் கீழ் உட்படுத்தப்பட உள்ளன. மாணவர்களிடையே வாசிப்பை வளப்படுத்தும் அதே வேளையில் தமிழ் கல்வியில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை வாசிப்பை நேசிப்போம் நித்திரை கதைகள் திட்டம் கொண்டுள்ளது. நம்ம இந்திய சமுதாயத்திலிருந்து வாசிப்போம் நேசிப்போம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் வழியே குறிப்பாக இந்திய சமுதாயம் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆக்கப்பூர்வமான முயற்சி இறங்கியிருக்கிறார்கள். ஆகையால் இன்று பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி திட்டம் பார்த்திங்கன்னா நாடு தலைவர் நிலையில் அவங்க செய்கிற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக தமிழ் பள்ளியின் வாயிலாக செயற்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஆகையால் இந்த மாதிரி திட்டங்களும் குறிப்பாக நம்ம சமுதாயத்தில் வாசிக்க பழக்கத்தை மேன்மையடை செய்ய முடியும் நம்புகிறோம். ஆகையால் இந்த திட்டம் இன்னும் அதிகமாக வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்ம இந்திய சமுதாயம் மீது ஆதரவு தெரிவிக்க வேண்டும். 2 ஆசிரியர்கள் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கால மிகப்பெரிய ஒரு ஆய்வை செய்து அந்த ஆய்வின் வாயிலாக நித்திரை கதைகள் என்ற ஒரு தொகுப்பின் வாயிலாக இந்த கதையை எழுதி இது பள்ளி மாணவர்கள் குறிப்பாக இந்திய சமுதாயத்தை தமிழ் பள்ளிக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செஞ்சிருக்காங்க. நித்திரை கதைகள் தொகுப்பை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதன் வழி அவர்களின் மொழி ஆற்றலை வலுப்படுத்த முடியும். நாங்கள் யோசிச்சிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க நிச்சயமாக நம்ம நேஷன் வைட் தமிழ் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவித்தாக்க இந்த திட்டமானது ரொம்ப சுலபமாக மாணவர்களை போய் சென்று அடையும். நாங்கள் இந்த திட்டத்தின் வழி என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்க தமிழ் பள்ளியில் படித்த ஒவ்வொரு முன்னாள் மாணவர்களும் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பள்ளிக்கு என்ன செஞ்சுருப்பீங்கன்னு தெரியாது, நிச்சயமாக ஏதாச்சும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு செட் அல்லது 2 செட் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உங்களுடைய தமிழ் பள்ளிக்கு ஸ்பான்சர் செஞ்சு உங்களுடைய பங்கை ஆற்ற முடியும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லாத்துக்கும். நீங்கள் படித்த தமிழ் பள்ளிக்கு நீங்கள் ஒரு சேவை செய்வதற்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்களின் கற்பனை திறனை மேம்படுத்தும் 10 கூறுகளை அடிப்படையாக கொண்டு நித்திரை கதைகள் தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. பல மாதங்கள் எடுத்தது, 1 வருடம் எடுத்தது இந்த கதைகளை செய்து முடிக்கிறதுக்கு. என்ன சொன்னால் இது ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நுட்பத்தில் யோசித்து குழந்தைகளுக்கு ஏற்ப அந்த கதைகள் அமைய வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய ஆய்வுகள் செய்து தான் இந்த கதைகளை எழுதினோம். சில குழந்தைகளுடைய அவங்களுடைய எண்ணங்கள், பிறகு மற்றவர்களுடைய கருத்துகள், இதையும் கொண்டு இந்த கதைகளை நாங்கள் எழுதுகிறோம். இந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது நாங்கள் 60 கதைகள் இதை 10 மையக்கருக்களாக நாங்கள் வடிவமைச்சோம். அந்த 10 மையக்கருக்களை கொண்டு அதன் கீழ் நம்ம நம்மளுடைய கதைகள் எல்லாமே அமைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு
செய்தோம். அந்த 10 மையக்கருக்களுமே வந்து சிறுவர்கள் சார்ந்த மையக்கருக்கள் தான். ஒவ்வொரு மையக்கருக்களுக்கும் நாங்கள் வந்துட்டு 6 கதைகள் எழுதியிருக்கோம். ஒரே ஒரு மையக்கருக்கு மட்டும் 7 கதைகள் இருக்கோம். இந்த கூட்டு முயற்சி இளையோர் சிந்தனையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி மொழியாற்றல் மிகுந்த சமூகத்தை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. வலுக்கிறது டொனால்ட் ட்ரம்பின் கெடுபிடி, மேலோங்குகிறது பதற்றம். அமெரிக்காவில் 90 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள், விரிவுரையாளர்கள், ஆய்வாளர்கள் ஆகியோரின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விசா ரத்து குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் எந்தவித விளக்கமும் வழங்கவில்லை. சம்பந்தப்பட்ட அனைவரும் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டுமா, மாணவர்களுக்கு கல்வியை தொடர அனுமதி வழங்கப்படுமா என்பது குறித்தும் இதுவரையில் தெளிவாக தெரியவில்லை. ஹமாஸ் போன்ற அமைப்புகளையும் பயங்கரவாத நடவடிக்கைகளையும் ஆதரிப்போர் அமெரிக்காவின் விசாவை பெற தகுதியற்றவர்கள் என குடிநுழைவு குடியுரிமை சட்டம் கூறுவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கும் உயர்கல்வி கழகங்களுக்கும் தெரிவிக்காமல் மாணவர் மற்றும் வருகையாளர் பரிமாற்ற முறையில் இருந்து சம்பந்தப்பட்டவர்களின் தரவுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் புதிய வரி கனடாவை தவிர அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். WTO உலக வர்த்தக நிறுவனத்தின் வட்டார ரீதியிலான ஆய்வறிக்கை அவ்வாறு கூறுகிறது. வர்த்தகம் வீழ்ச்சி காண்பதுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் அவ்வறிக்கை வெளியிடப்பட்டது. அமெரிக்காவையும் கனடாவையும் உட்படுத்தியிருக்கும் வட அமெரிக்கா வட்டாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி இவ்வாண்டு 0.4% மட்டுமே இருக்கும் என உலக வர்த்தக நிறுவனம் கணித்துள்ளது. தொடக்கத்தில் அதன் வளர்ச்சி 2% இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. இவ்வாண்டு அமெரிக்காவின் ஏற்றுமதி 12.6% சரிவு காணும் வேளையில் இறக்குமதி 9.6% வீழ்ச்சி காணும் என ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் புதிய வரிகளை அறிவிப்பதற்கு முன்னர் வட்டார ஏற்றுமதி 2.2%, இறக்குமதி 2.8% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதனிடையே நடப்பு சூழலில் அமெரிக்காவுக்கான சீனாவின் ஏற்றுமதி 77% வீழ்ச்சி காணும் என கணிக்கப்பட்டிருக்கும் வேளையில் ஐரோப்பா மீதான தாக்கம் குறைவாக இருக்கும் என கூறப்படுகிறது. யேமன் தலைநகர் சனா மீது அமெரிக்கா 14 வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அல்-சபின் மாவட்டத்தில் அல்-ஹஃபா பகுதியை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சபா செய்தி நிறுவனமும் ஹூத்தி கிளர்ச்சி தரப்புக்கு சொந்தமான அல் மசீரா தொலைக்காட்சியும் தகவல் வெளியிட்டுள்ளன. அந்த தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் யேமனில் ஹூத்தி கிளர்ச்சி தரப்பின் கோட்டையாக திகழும் பகுதி மீது வாஷிங்டன் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஏடன் வளைகுடா மற்றும் செங்கடல் வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீதான ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்களின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. யூத படைகளின் தாக்குதல்களால் பாதிக்கப்படும் காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல், அமெரிக்கா ஆகியவற்றின் ராணுவ கப்பல்கள் மீது ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். சூடானில் கடந்த ஆண்டு தொடங்கி மூண்டுள்ள போரில் ஏறக்குறைய 8,000 பேர் இதுகாரும் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. மாயமானோரின் உண்மையான எண்ணிக்கையில் அது பகுதியாக மட்டுமே இருக்கக்கூடும் என அந்நாட்டின் அனைத்துலக செஞ்சிலுவை சங்க செயலாக்க தலைவர் டேனியல் ஒமேலி ஐயுறுகிறார். புகார் அளிக்கப்பட்ட எண்ணிக்கை மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் போரின் சீற்றம் உச்சமடைய 8,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கும் சாத்தியம் குறித்த ஐயம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாயமானவர்களை தேடி கண்டுபிடிக்க ICRC முனைய வேண்டும். அதேவேளை பல்லாண்டுகளுக்கு முன் போரில் மாண்டவர்களை அடையாளம் காண அதன் தடயவியல் பயன்பாடு வலுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் இதனூடே வலியுறுத்தினார். உலகின் ஆகப்பெரிய மாந்தநேய நெருக்கடியாகவும் ஐநா அதனை வகைப்படுத்தி இருப்பதை அவர் சுட்டினார். அல்-ஃபாஷரில் தொடுக்கப்பட்ட அண்மைய தாக்குதல் 400க்கும் மேற்பட்டோரின் உயிரை மாய்த்தது.
35 லட்சம் இவ்வாண்டு மார்ச் மாதம் ஜப்பானுக்கு சென்ற அந்நிய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை அது கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு 13.5 விழுக்காடு உயர்வை எட்டியுள்ளதாக தேசிய சுற்றுலா அமைப்பு தெரிவித்தது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மார்ச் வரையில் சுற்றுப்பயணிகள் ஜப்பானில் செலவிட்ட தொகை 230,000 கோடி ரிங்கிட்டை எட்டியது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 28.4 விழுக்காடு அதிகமாகும். மிக அதிகமாக தென்கொரியாவில் இருந்து 6,91,700 சுற்றுப்பயணிகள் ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதனையடுத்து சீனாவில் இருந்து 6,61,700 சுற்றுப்பயணிகள் அந்த உதயசூரிய நாட்டுக்கு பயணித்தனர். ஜப்பானிய சுற்றுலாத்துறைக்கு என பிரசித்தி பெற்ற சகுரா பூக்கள் மார்ச் மாதத்தில் மலர தொடங்குவதால் அங்கு பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. சொப்பாங் அனைத்துலக பந்தயத்தள தலைவராக பொறுப்பமர்த்தப்பட்ட முதல் பெண் எனும் சாதனையை படைத்துள்ளார் டத்தின் அனிதா அஸ்ரீனா அப்துல் அசீஸ். 2016 முதல் அவர் அந்த தலைவர் பதவியை அலங்கரித்த தான் ஸ்ரீ ஆஸ்மான் யாஹ்யாவின் பதவிக்காலம் நிறைவு பெற்றதை அடுத்து அவர் அந்த பொறுப்பை ஏந்தியுள்ளார். 2016 தொடங்கி SIC தலைவராக தான் ஸ்ரீ ஆஸ்மான் யாஹ்யா பதவி வகித்து ஓய்வு பெற்றார். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டத்தின் அனிதா அஸ்ரீனா மோட்டார் பந்தய விளையாட்டுத் துறையிலும் குழும வியூகத்திலும் 30 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பட்டறிவு கொண்டவர். மெர்சடிஸ், AMG பெட்ரோனாஸ், குளோபல் பெட்ரோனாஸ் குழும நிறுவனங்களோடு இணைந்து ஃபார்முலா 1 பந்தயத்தை ஏற்பாடு செய்வதில் முதன்மை பொறுப்பையும் அவர் வகித்தார். டத்தோ முகமது அசிசுல் ஹஸ்னி அவாங்கின் அடுத்த இலக்கு வரும் சனிக்கிழமை அறியப்படும் உலக உள்ளரங்கு சைக்கிளோட்ட முன்னாள் வெற்றியாளருமான அவர் அன்றைய நாளில் மாலை 4:30 மணி வாக்கில் ஏற்பாடு செய்யப்படும் ஊடகத்தினர் சந்திப்பில் மேல் விவரங்களை வெளியிடுவார் என கணிக்கப்படுகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹெனாயோ மற்றும் மலேசிய தேசிய சைக்கிளோட்ட சம்மேளனம் PKBM நிர்வாகத்தினரும் கலந்து கொள்வர். தொடக்கத்தில் ஊடகத்தினருடனான அந்த சந்திப்பை மார்ச்சில், அதாவது நோன்பு மாதத்தில் நடத்துவதாக இருந்தது. நேர கட்டுப்பாடு போன்ற காரணங்களால் அந்த சந்திப்பை வரும் சனிக்கிழமை தள்ளி வைக்க வேண்டியதாகிவிட்டதாக PKBM தலைவர் டத்தோ அமர்ஜித் சிங் கில் விளக்கினார். மீண்டும் இணைகின்றனர் சென் தங்ஜி, தோ ஈவே பூப்பந்து ஜோடி. அந்த தேசிய கலப்பு இணையரை அனைத்துலக போட்டிகளுக்கு ஆயத்தப்படுத்த அந்த முன்னெடுப்பு கையாளப்படுகிறது. மலேசிய பூப்பந்து சங்கம் ஃபேஸ்புக் வாயிலாக அந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அவர்கள் இருவரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அம்முடிவு எட்டப்பட்டதாக BAM தெளிவுபடுத்தியது. மேலும் அது குறித்து தொடர்புடைய பயிற்றுநர்களுடனும் வீரர்களுடனும் கலந்துரையாடப்பட்டதை அந்த சங்கம் சுட்டியது. தங்ஜி மற்றும் ஈவே உலகத்தர வரிசையில் 3ஆம் நிலை வரையில் முன்னேறினர். அனைத்துலக நிலையிலான போட்டிகளில் அவர்கள் மீண்டும் கவனம் செலுத்த உள்ளனர். முதல் கட்டமாக மே 27 தொடங்கி ஜூன் 1 வரையில் தொடரும் சிங்கை பொது பூப்பந்து போட்டி அவர்களது திறமைக்கு தீனி போடவிருக்கிறது. லாஸ் ஏஞ்சலஸ் 2028 ஒலிம்பிக்கில் மலேசியாவுக்கு முதல் தங்கத்தை பெற்றுத்தரும் ரோட் டு கோல் திட்டத்தில் அவர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனர். ஞானக்குரல். கருவின்றி வீடாங் கருத்துற வேண்டில் உருவின்றி நிற்கும் உணர்வு. மனமானது விருப்பு வெறுப்பின்றி ஆதியை எண்ணி லயிக்க வேண்டும். அதுவே தன்னை மறந்த நிலையாகும் என மெய்யறிவு புகட்டுகிறார் பெரும்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.